மினிமலிஸ்ட் டிப் நம்பர் 25. இன்னைக்கான மினிமலிஸ்ட் டிப் என்னன்னா, டெய்லி ஸ்கிரீன் லிமிட் செட் பண்றது. நீங்க ஒரு நாளைக்கு போனை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அது இல்லாம நம்ம இருக்கிறதே இல்ல. தூங்கி எந்திரிக்கிறதுல ஆரம்பிச்சு சாப்பிடும் போது, நடக்கும் போது, ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கூட நம்மளால போன் இல்லாம இருக்க முடியாது. அந்த போன்ல பேட்டரி இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி மாறிடுதுல. ஏன் அப்படி ஆகுது? கண்டிப்பா நம்ம ஒரு நாள்ல 3/4 மணி நேரம், கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 மணி நேரம் நம்ம மொபைல்ல ஸ்பெண்ட் பண்றதா ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கு. சோ நம்ம இன்னைக்கான மினிமலிஸ்ட் டிப்பா என்ன எடுத்துக்கிறோம்னா, ஸ்கிரீன் டைமை கண்ட்ரோல் பண்ண போறோம். போன் எடுங்க, விறுவிறுன்னு ஸ்கிரீன் செட்டிங்ஸ் போங்க, ஸ்கிரீன் டைம் லிமிட் செட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 hour மட்டும்தான், இல்லாட்டி 1 hour மட்டும்தான். சோஷியல் மீடியாவோ எதுவோ எல்லா அப்ளிகேஷனையும் அதில் ஆன் பண்ணி விட்டுட்டு டைமர் செட் பண்றீங்க. அந்த டைம் ஆனவனே அது வாழ் கத்தும். எப்படியும் தூங்கி எழுந்தோடனே எல்லாம் 1 மணி நேரத்தை காலி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். 4 புறா பைத்தியம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 years பிஃபோர் 33 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு 10,000 மெசேஜ்னு ஒரு பேக் இருந்துச்சு. அதை காலி பண்ணிட்டு தான் அப்புறம் ஒரு நாளைக்கு வெறும் 100 மெசேஜ்னு ஒரு லிமிட்டை கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் பாருங்க, காலைல தூங்கி எழுந்து குட் மார்னிங் அனுப்புறதுலேயே அந்த 100 மெசேஜ் காலி ஆயிரும். அப்பெல்லாம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜியோ வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, எல்லாம் டெவலப் ஆகி மேலே போய் இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் சொல்றேன், அந்த மாதிரி நம்மள ஒரு விஷயம் அடிக்ட் ஆகுதுன்னா அதுலேருந்து நம்ம வெளியில வந்தாகணும். இன்னைக்கான மினிமலிஸ்ட் டிப் என்னன்னா, ஸ்கிரீன் டைம் செட் பண்ணி நம்ம ஸ்கிரீனுக்கு அடிமையாகாம கொஞ்சம் ரியலான விஷயங்கள்லயும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு நாமளே தயார்படுத்திக்கிறோம். இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமாயிருச்சு பாருங்க இந்த காலத்துல. ஓகே, இன்னைக்கான மினிமலிஸ்ட் டிப்: செட் ஸ்கிரீன் டைம் அண்ட் ஃபாலோ இட் சீரியஸ்லி.